கேட்குதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு நாளைய இயக்குனராக இருந்தால் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன் எப்படி அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவோட கடைசியில் சொல்கிறேன். ப்ரெசன்ஸ், இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பேயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதில் வரக்கூடிய 5 கேரக்டரில் ஏதோ ஒரு கேரக்டரை ஃபாலோ பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்தில் இருக்காது. ஒன்லி ஒன் பேயை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும். ஏன்னா இந்த படம் முழுவதுமே ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் பேயோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் இந்த படம் நகரும். ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய பெரிய ஸ்ட்ரென்த்து. டெக்னிக்கலி இந்த படம் மிக ஸ்ட்ராங்கான ஒரு படம். கதை ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற பேய், அந்த வீட்டுக்கு புதுசாக வரக்கூடிய 4 பேர், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன். படத்தினுடைய ஓப்பனிங் ஷாட்டே பேயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஆரம்பிக்கும். ஜன்னல் கட்டை இருக்கும். ஜன்னல் கட்டை வந்து பெட்ரூமில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் படிக்கட்டு வழியாக கீழே வந்து டோர் கிட்ட வரும். ஸோ கட் பண்ணால் மறுபடியும் அதே ஜன்னல் மார்னிங்கில் ஒரு கார் நிற்கும். வேகமாக அந்த பேயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேமரா கீழே வந்து நிற்கும். ஒரு லேடி வருவா, டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போவா, கிச்சனுக்கிட்ட போவா, அங்கே ஒரு கோட்டை மாட்டுவோம். மறுபடியும் அவள் டோர் கிட்ட வரப்போ புதுசாக அந்த வீட்டுக்கு கூடி வரக்கூடிய ஒரு 4 பேரை அவங்கள பார்த்த மாதிரியே கேமரா நகர ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம்குள்ளார போவாங்க. அப்பா, அம்மா, பையன், பொண்ணு. பசங்க 2 பேர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளாரையும் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்குது. பையன் வந்து ட்ரக் அடிக்ட் மாதிரி அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஆள். அதே போல் பொண்ணு அண்ணனுடைய ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவங்களுடைய வந்து 18+ வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ இவங்கள 4 பேரையுமே கேமராங்கிறது, அதாவது பேய்ங்கிறது இவங்க 4 பேர் கூடயே வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பேயானது அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட ரூமில் ஒரு செல்ஃபோன் இருக்குது. அந்த கபோர்டில் போயிட்டு ஒளிஞ்சிக்கும். அவள் என்ன பண்ணுறாளோ அதை ஃபாலோ பண்ணி பார்க்கும். அவள் எங்கே போகிறாளோ திரும்ப அவ கூடயே போகும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு வெளியில் போகாது. இது ஏன் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். இது போல் நடந்துட்டுருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு உணர ஆரம்பிப்பா, என்னை யாரோ பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க வீட்லேயும் சொல்ல மாட்டாள். 2-3 தடவை அது அந்த நிகழ்வு நடக்கும், வீட்லேயும் சொல்ல மாட்டாள். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பார்க்குற ஆடியன்ஸுக்கு அப்போ தான் உணர வரும், ஓ இந்த வீட்டுக்குள்ளார யாரோ ஒரு கேரக்டர் ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறத. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கேமராவுடைய நகர்வுகள் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஒயிட் ஷாட்டு, லாங் ஷாட்டு, லென்த்தியாக போயிட்டுருக்கு, பியூட்டிஃபுல்காக பண்ணுவாங்களாட்டிருக்கு அப்படின்னு தான் நினச்சிட்ருப்போம். அந்த ஒரு கட்டத்தில் மட்டும், ஓ இது வேறு ஒரு கேரக்டர் இங்கே நின்று ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கு, இவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு ரிமைண்ட் பண்ண வைக்கும், ஓப்பனிங்லேருந்து இப்போ நடந்த வரைக்கும் இதுதான் அந்த கேரக்டரா அப்படின்ட்டு. இதனால தான் அந்த கேமராலாம் இப்படி நகர்ந்துட்டுருக்கா அப்படிங்கிறதும். ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற 4 பேருக்கும் ஒரு கட்டத்தில் தெரிய வரும், இங்கே ஏதோ ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத. அதுக்குன்னே ஒரு கேரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல அவங்க வீட்டுக்குள்ளார வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே சந்திரமுகி படம் மாதிரி வாசப்படியே நின்ன உடனே அதுவும் வந்து நிற்கும். அப்படி முன்னாடி போய் நிற்கிறப்ப அந்த வந்த லேடி பின்னாடி ஜர்க்காகி போவா. அந்த லேடி சோஃபாவில் போய் உட்காருவா. உட்காந்ததுக்கப்புறம் திரும்ப ரிட்டன் வந்து ஒரு இடத்துல நிற்பான். ஸோ இவங்க 4 பேர்த்துக்கும் ஜர்க்காக ஆரம்பிச்சிடும். பார்த்துட்ருக்கிற நமக்கும் வந்து ரிவீல் பண்ணுங்கடா, யாரும் நாங்களும் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் தோணும். ஆனால் அதை காட்ட மாட்டானுங்க. அங்கே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதுக்கும் எண்டுக்கும் தொடர்புடுத்தும். அதை நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரிய வரும். இந்த படத்தில் ட்விஸ்டான கேரக்டரு அந்த ஃப்ரெண்டு தான். இந்த பேய்க்கும் இந்த ஃப்ரெண்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அந்த பொண்ணுக்கும் இந்த பேய்க்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு கூட இவன் படுக்கையில் இருக்கிறப்ப வேகமாக போயிட்டு அப்படியே நின்றுட்டு திரும்ப ரிட்டன் வந்து கபோர்டுக்குள்ளாரையே நின்றும். ஒரு தர்ம சங்கடமாக இருக்குங்கிற மாதிரி அதனுடைய எண்ணத்தில் துணியை பார்த்த மாதிரி திரும்பிக்கும். இது எல்லாமே கேமரா தான், உருவம் எந்த இடத்துலையுமே காட்ட மாட்டானுங்க. திரும்பிக்கும், திரும்பிட்டு அப்படியே கட் ஆகும். ஸோ இதில் அங்கங்கே பிளாக் ஃப்ரேம் வரும். அந்த பிளாக் ஃப்ரேம் அப்படிங்கிறது பேய் அதோட அந்த இடத்த விட்டு நகர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் தான் அந்த பிளாக் ஃப்ரேம் வரத்துக்கு. ஸோ எண்டில் இந்த ட்விஸ்ட்டு சொன்னான் இல்லையா, இதெல்லாம் ரிவீல் ஆகிறப்ப அங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அதாவது எமோஷ்னலாக வந்து கிளைமேக்ஸை முடிச்சிருந்துருப்பாங்க. இந்த படம் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, இந்த பேய் என்ன பண்ண போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண போகுது அப்படின்ட்டு. இதில் எந்த ஒரு இடத்துலையும் ஜம்ப்ஸ்கேருக்கான வேலைகள் எதுவுமே கிடையாது. டக்குன்னு திரும்பின உடனே பயப்படுத்துறது, சவுண்டை கொடுக்கறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது.
உங்களை ஒரு மன உளைச்சலுக்குள்ளார ஆளாக்கும். என்னென்னா அந்த வீட்டுக்குள்ளாரையே தான் கதை நடக்குது அப்படிங்கிறப்ப இந்த பேயான கேரக்டர் வீட்டு வாசப்படி விட்டு வெளியில் போகாது. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்கும் கேட்க தோணும். ஜன்னல்கிட்ட நிற்கும், பெட்ரூம் கிட்ட நிற்கும், நகர்ந்து போகும், படிக்கட்டு விட்டு இறங்கும், படிக்கட்டு விட்டு மேலே போகும், கிச்சனுக்கு போகும். ஸோ அமேசிங்கான பியூட்டிஃபுல்லான ஷார்ட்ஸாக இருக்கும் எல்லாமே. இது எல்லாமே வந்து ஒரு கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம படங்கள் பார்த்துருக்கலாம். அது ஒரு சீன் 2 சீன் வரும், இல்லை படத்தில் பாதி வரைக்கும் அந்த மாதிரி வரலாம். நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் தான் முழுக்க முழுக்க ஒரு பேயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளாரையே கேமரா நகர்ந்துட்டு இருந்தது. டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங்கான படம் இந்த படம். ஸோ இந்த நாளைய இயக்குனர்கள் ஆகக்கூடிய ஆட்களுக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இந்த படத்தினுடைய கேமரா சோனி A9 III. நம்மளுடைய இந்தியாவின் மதிப்படி ஒரு 5 லட்ச ரூபாய் வரும். பயன்படுத்திய லென்ஸ் அப்படிங்கிறது சோனி G14mm லென்ஸு. அது ஒரு 1.62 அந்த மாதிரி வரும். கிம்பல் இது மட்டும்தான் இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, படத்துக்கு முக்கியமானதே லைட்டு தான். இண்டோருக்குள்ளே என்ன லைட் இருக்குமோ அந்த லைட்டும், அவைலபிளாக ஜன்னலுக்கு வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடிய லைட்டும் இதைத்தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு லைட்ஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே பயன்படுத்தவே கிடையாது. அதாவது குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த படத்தில் எந்த ஒரு இடத்துலையும் குறைச்சிக்கவே கிடையாது. ஒரு மூவி என்ன குவாலிட்டியில் இருக்கணுமோ அந்த குவாலிட்டியை இது கொடுத்துருக்கு. சவுண்டு டால்பி அட்மாஸ்பியரில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் ஸ்டீஃபன் சோஃபர்பெர்க் 2021 டிராஃபிக்குங்கிற படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்கினார் பெஸ்ட் டைரக்டர் அப்படிங்கிறது கேட்டகரியில். இவர் இந்த படத்தினுடைய இயக்குனர், கேமராமேன், எடிட்டிங். இந்த மூவியோடைய இன்னொரு ப்ளஸ்ங்கிறது 11 நாளில் $2 மில்லியன் பட்ஜெட்டில் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இவங்களுக்கு $9 மில்லியன் கிடச்சிருக்கு. இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் விஷயம் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு படம் நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் இதை பற்றி சொல்லுங்கள். அதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.